அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தையோட அசைவு எப்போ இருந்து தெரிய ஆரம்பிக்கும், கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேபியோட அசைவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதோட மூமெண்ட்டு தான் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு குட்டியோண்டு பட்டாம்பூச்சி நம்ம சிறகடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்போ நமக்கு இதுதான் பேபியோட மூமெண்ட்டு தான் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு மாதிரி என்னமோ குறுகுறுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் செகண்ட் பேபிக்கு நல்லாவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். டப் 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 அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ். நம்ம சூப்பராக ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அது நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு 7 மாதம் 8 மாதத்துல எல்லாம் மூமெண்ட் செம்மையாக இருக்கும். இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிற மாதிரி நல்லாவே தெரியும். இதுதான் காலாக இருக்குமோ, இதுதான் விரலாக இருக்குமோ அப்படின்லாம் நம்ம இமேஜின் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். எப்போருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா 20லேருந்து 25 வாரங்களில் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். எப்போ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லாவே துடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லாவே மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா 7 மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு சாப்பிட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த மூமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ மட்டும் உங்களுக்கு எந்த மூமெண்ட்டுமே தெரியல, ஒரு 3 மணி நேரமாகவே அசைவே தெரியல அப்படின்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டு அல்லது நல்ல கூலிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை குடிச்சிட்டு லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கணும். லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறப்போ அசைவு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போயுமே உங்களுக்கு எந்த அசைவுமே தெரியலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் டாக்டரை போய் பார்த்துடணும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அது இல்லாமல் 20வது வாரத்துக்கு பிறகு தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா, ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த டைமில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வாக் மாதிரி போயிட்டு ஜஸ்ட்டு படுத்து லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்கள், அசைவு தெரியும். அதை மட்டும் கரெக்டாக 3 டைமும் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். 3 மணி நேரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க லைட்டானாச்சும் அசைவு தெரியும். அதுவும் நம்ம 8வது மாதத்துக்கு மேலே அப்படின்னா நம்ம பேசுகிறது கூட குழந்தைக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா ஹாப்பியாக இருந்தோம்னா அதுவுமே என்ஜாய் பண்ணும் அப்படிங்குவாங்க. நம்ம பேசுகிறது எல்லாம் அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தரும் அப்படிம்பாங்க. அதனால தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டும் கேட்கணும். நிறைய பாட்டு கேட்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம செய்கிற ஒரு விஷயமும் நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடுமே அது குழந்தைய டைரெக்டாக போய் பாதிக்கும் அப்படிம்பாங்க. அப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளகாப்பப்போ வளையல் போடுறது எல்லாமே அப்படி தான். அந்த சவுண்டுக்கு குழந்தை நல்லா மூவ் ஆகும் அப்படிம்பாங்க. அது கேட்கும். ப்ளஸ் அது கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகி அது நல்லா ஜாலியாக மூவ் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினான விஷயம் இதுதான். எப்போ அசைவு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா 20லேருந்து 25 வாரங்களுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். தெரியல அதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரியுது, எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் 20 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி 20லேருந்து 25 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் அசைவு தெரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 20லேருந்து 25 வாரத்துக்குள்ளே அப்பப்போ அசைவு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பயப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அசைவே இல்லை 3 மணி நேரத்துக்கு தொடர்ந்து அப்படின்னா உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும் 7 மாதங்களுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி ரொம்ப எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் கிடையாது, அப்பப்போ தான் இருக்கும். ஆனால் 7 மாதங்களுக்கு பிறகு அடிக்கடி 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஒரு டைம்னாச்சும் கண்டிப்பாக மூமெண்ட் தெரிஞ்சிடும் அந்த 7 மாதத்துக்கு பிறகு. அதனால் அது அப்போ மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக ரொம்ப எல்லாத்துக்கும் மூமெண்ட் அதிகமாக தெரியுது, நமக்கு மட்டும் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். இந்த வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அசைவு தெரிஞ்சிடும். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.